இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே பகலின் நோன்பிருந்து குர்ஆன் ஓதி இன்ன பிற அமல்களை செய்துவிட்டு தங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு இந்த தராவீஹ் தொழுகுவதற்காக ஆவலோடு ஆசையோடு வருகை தந்து குர்ஆனின் வசனங்களை கேட்டு இந்த தராவீகை நிறைவு செய்து மன நிறைவோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ்வுடைய கிருபையிலே தராவீஹ் மிகச்சிறப்பாக நம்முடைய மதரசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தராவீஹில் முதல்ல நம்ம பள்ளிவாசலுக்கு நுழையிறவங்க ஒரு நன்னிமாதர் வருவாங்க. இன்னைக்கு கூட அவங்கள பார்த்தேன். ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க. அந்த பெட்ரோல் பங்கு சந்திலிருந்து அந்த லாஸ்ட்லேருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரமலானிலேயும் ஒவ்வொரு நாளும் அவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே வருவாங்க. நாங்கள் இன்னைக்கு கூட சொன்னேன் அவங்கள்ட்ட, நீங்கள் எப்படி தராவீஹில் இங்கே முந்துற மாதிரி இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துலேயும் எங்களை நீங்கள் முந்திருவீங்க அப்படின்னு சொன்னேன். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அப்போ நம்ம அமல்களில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அமல்களில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய மன்னரைக்கும் வறுமைக்குமானது. இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற பேரும் புகழும் பணங்காசும் இதுவெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். நாம் செய்கிற அமல் தான் கபருக்கும் வறுமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகின்றோம். இந்த ரமலான் மாதத்திலே நிறைய இபாதத்துகளை செய்கிறோம். இந்த ரமலான் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் யார்? இந்த ரமலான் யார் மூலியமா கிடைச்சிச்சு? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமலான் என்பது நபி இல்லைன்னா இந்த ரமலான் கிடைச்சிருக்காது. மற்ற சமுதாயத்தினர்களுக்கெல்லாம் இந்த ரமலான் கிடைக்கவில்லை. மற்ற சமுதாயத்திற்கெல்லாம் இந்த தராவீஹ் கிடைக்கவில்லை. மற்ற சமுதாயத்திற்கெல்லாம் இப்படிப்பட்ட குர்ஆன் ஓதுவது கிடைக்கவில்லை. மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் இப்படியெல்லாம் நல் அமல்கள், குறைந்த வயது கொடுத்தாலும் நிறைய அமல்களை செய்து மற்ற உம்மத்தினரை விட சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியுடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறதற்கு காரணம் யார்? யாரு? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ரமலான் மாதத்தில் அவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முடிந்த அளவுக்கு நம்முடைய அமல்கள், துஆ, திக்ரு, தொழுகை, குர்ஆன் திலாவத், நோன்பு, இதற்கு இடையிலே ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நபி நம்மள்ட்ட எதையும் கேட்கல, காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எதையும் கேட்கல. என் மேல நீங்க ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதை தான் கேட்டாங்க. இவ்வளவு ஏன் நாளைக்கு நம்ம மௌத்தான பிறகும் கூட மன்னரையிலே நம்மை வைத்த பிறகு அல்லாஹு தஆலா புகாரியினுடைய ரிவாயத்தின்படி 3 கேள்வியை கேட்பான். உங்களுடைய மார்க்கம் எது? உங்களுடைய மார்க்கம் எது? உங்களுடைய இறைவன் யார்? அடுத்து அல்லாஹ் நபியை பார்த்து கேட்பான். நபியுடைய உருவத்தை நம்ம மௌத்தா போன பிறகு கபர்ல அல்லாஹு தஆலா காட்டுவானா, காட்டி கேட்பானா, மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த தோற்றமுடைய இந்த மனிதரை பற்றி இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சொல்கின்றீர்களாக இருந்தீர்கள் என்று கேட்பான். உண்மையான முஃமினாக இருந்தால் அந்த உருவப்படத்தை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு, ஆஹா இது எங்க ரசூலுல்லாஹ், இது எங்க நபி, ஹாதா ரசூலுல்லாஹ், இது என்னுடைய ரசூல் என்றால் அந்த மனிதன் மையத்து சொல்லுமா, அல்லாஹ் தஆலா அவனுடைய கபரை சுவனமாக ஆக்கி விடுவான் என்றெல்லாம் வருது. ஆனா காஃபிரா இருக்கிறவன், முனாஃபிக்கா இருக்கிறவன் சொல்வான், ஹா லா அத்ரி, ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுவான். அப்ப நம்ம மண்ணறையில வைக்கப்பட்டாலும் கூட நபியினுடைய தோற்றம் காண்பிக்கப்பட்டு இவர்கள் யார் என்று கேட்கப்படும். நாளைக்கு மறுமையில நம்ம நரகத்தினுடைய விளிம்பில இருக்கும் போது கூட நமக்காக சஜிதாவில விழுந்த அழுது
நான் என் உம்மத்து சொர்க்கத்துக்கு போகாம நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு பெற்றோர்கள் இன்னைக்கு பாசமா இருக்கலாம், மறுமையில ஓடிடுவாங்க. நம்முடைய கணவன் மனைவி நண்பர்கள் அமலை பிடுங்கிடுவாங்களோ, நான் இப்ராஹிம் அமலை நம்மள்ட்ட இருந்து வாங்கிடுவாங்களோ அப்படின்னு எல்லாரும் ஓடுற நேரத்துல நபி நமக்காக ஷஃபாத் செய்வாங்க. எனவே இந்த ரமலான் நேரத்துல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதா, யார் என் மீது ஒரே ஒரு ஸலவாத் ஓதுகிறாரோ அல்லாஹு தஆலா அவரின் மீது 10 ஸலவாத்தை பொழிகின்றான். 10 ஸலவாத் என்றால் என்ன? 10 ரஹமத்தை அல்லாஹ் பொழிகின்றான். அது மட்டுமல்ல, அவரிடமிருந்து 10 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அவருடைய 10 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. நபி மேல ஒரு ஸலவாத் ஓதுனா 3 விஷயம் நமக்கு கிடைக்குது. 10 ரஹமத்து, 10 நன்மை, 10 பாவங்கள், 10 அந்தஸ்து நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மறுமையில நம்ம இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கணும், யா அல்லாஹ் இந்த உலகத்துல நாங்க எங்கேயோ இருக்கிறோம், நாளைக்கு மறுமையில நபியும் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. ரமலான்ல அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட நாளைக்கு சொர்க்கத்துல இருக்கிற நசீபை கொடுத்துரு என்று நம்ம கேட்கணும். அதுக்கு வழிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னா உலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், நாளை மறுமை நாளிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர் யார்? இந்த உலகத்திலே என் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்தியவர் என்றார். இந்த உலகத்திலே நீ ஸலவாத்தை அதிகம் ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே நபியோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னைக்கெல்லாம் பார்த்தா, முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, இன்னைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில கம்பத்துல எல்லா வீடுகள்லையும் மௌலூத் ஓதப்படுது, ரசூலுல்லாஹ் மேல சலாம் சொல்லப்படுது, ஸலவாத் ஓதப்படுது. அதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் நம்ம செய்யணுமா? என்ன வருது? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலை, என்ன வருது? ரசூலுல்லாஹ் மேல சலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்வது இது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது தெரியுமா? இன்றைக்கு நவீனவாதிகள் கொஞ்சம் படிச்சுட்டாலே மேதாவி ஆயிடுறாங்க. ஒரு PhD முடிச்சுட்டா, ஒரு டாக்டர் படிச்சுட்டா, ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டா, இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. இதெல்லாம் மார்க்கத்துல இருக்காங்க. போங்க, என்னங்க தொழுகணும் அவ்வளவுதான். இன்னைக்கு ஒருத்தர் தொழுகணும் அவ்வளவுதாங்க, தொழுகிறது இருக்குன்னு அல்லாஹ்வை நம்புவேன், ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்வேன், இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கா? மூட நம்பிக்கை என்று இன்றைக்கு படித்து விட்டால் அதிமேதாவியாகி போய்விடுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கென்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கென்று சில மலக்குமார்கள். எப்படிப்பட்ட மலக்குமார்கள்? சுத்தி திரிகின்றார்கள். நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. இந்த மதரசாவை சுற்றி இருக்கிறார்கள், ரோட்டிலே இருக்கிறார்கள், நம்ம வீடுகளில் இருக்கிறார்கள். இந்த மலக்குமார்களுக்கு என்ன வேலை தெரியுமா? யுபல்லிகுனி அன் உம்மத்தி அஸ்ஸலாம், என் உம்மத்தார்கள் சொல்லக்கூடிய சலாத்தை அவர்கள் எனக்கு எத்தி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று நாம் இங்கு சொன்னா, இந்த சலாத்தை மலக்குமார்கள் நபியினுடைய கபருக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் எத்தி வைப்பாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் எத்தி வைப்பாங்க என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஹதீஸ்ல இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கபருக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து இருக்கிறான். கபருக்கு ஒரு மலக்கு, அந்த மலக்கு இடத்திலே மனிதர்களுடைய படைப்பினங்களுடைய பட்டோலை பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹ் மேல சலாம் சொன்னா, ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொன்னா, அந்த மலக்கு நபிக்கு எடுத்து காட்டுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னார் யா ரசூலுல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத் சொன்னார் என்று நம்ம தந்தையுடைய பெயரோடு ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல எடுத்து காட்டப்படும். அவ்வளவு சிறப்புக்குரியது ஸலவாத். ஆனா இன்னைக்கு ஸலவாத்து அலர்ஜி ஆயிடுச்சு. எதுக்கு ஸலவாத் ஓதணும், எதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லணும்? அதான் அவங்க மௌத்தாயி மண்ணறையில மண்ணோட மண்ணா போயிட்டாங்கல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நஊது பில்லாஹ். என்ன சொல்றாங்க? நபி மௌத்தாயிட்டாங்க, நபி மௌத்தாயிட்டாங்க, மண்ணறையில மண்ணோட மண்ணா போயிட்டாங்கல்லங்க அப்படின்றாங்க. இது அதிமேதாவித்தனன்றது. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாளிலே என் மீது நீங்கள் ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள் என்றார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க ஓதுற ஸலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படும் என்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்த பிறகுமா உங்களுக்கு ஸலவாத் எடுத்து காட்டப்படும்? நீங்கள் மரணித்து, நமக்காக சஹாபாக்கள் டவுட் கேட்டிருக்காங்க,
யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்து உங்களுடைய எலும்புகள் மக்கி போன பிறகுமா உங்களுக்கு எடுத்து காட்டப்படும்? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்ஸாதல் அன்பியா. நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். நம்ம உடலை போய் வச்சா ஒரு குறிப்பிட்ட டைம்ல வயிறு உப்பிரும், வயிறு வெடிச்சிரும், கரையா அரிச்சிரும். ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு தோண்டி பார்த்தால் தலை எலும்பும் மண்டவோடும் இருக்கிறது. அதே அடக்கத்தில் தான் வேறொரு ஜனாசாவை போய் அடக்குகிறோம். ஆனால் நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடாது. அது கியாமத்து வரைக்கும் அவருடைய கபரில் அல்லாஹ் அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம ஓதுற ஸலவாத் நபிக்கு எடுத்து காட்டப்படுது. அவங்க மண்ணோட மண்ணா மக்கி போகல. இன்றைக்கும் அவர்கள் ஆலமுல் பர்ஸக் என்கிற மன்னரை உலகத்திலே நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகம் ஸலவாத் சொல்லணும், சலாம் சொல்லணும். கஞ்சத்தனம் படக்கூடாது. ரசூலுல்லாஹ் பேரை வந்தா கஞ்சத்தனம் படக்கூடாது. அல் பகீலு மன் துகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலை. கஞ்சன் யார்? நபி பெயர் கேட்டும் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லாம இருக்கிறானே அவன்தான் கஞ்சன் என்றார்கள். அவன்தான் கஞ்சன். ஸலவாத்துடைய சிறப்புகளை பற்றி இப்படி பெரியார்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போனார். போன இடத்துல ஹஜ்ஜில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு துவா ஓதணும். இப்போ உதாரணமாக 7 தவாப் செய்யறோம்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு துவா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மனிதர் துவா ஓதாம எல்லா இடத்துலையும் ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கிறார். தவாப் செய்யும் போது ஸலவாத் ஓதுறாரு. சை ஹாஜரா அம்மையார் அவங்க ஓடனாங்களே சை சஃபா மருவா, அங்கேயும் ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்காரு. எல்லா இடத்துலையும் ஸலவாத்தே ஓதுறாரு. ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, ஏங்க அந்தந்த துவா ஓதாம எல்லா இடத்துலையும் ஸலவாத்தே ஓதிட்டு இருக்கீங்களே என்னன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, நானும் எங்க வாப்பா எங்க அத்தாவும் ஹஜ்ஜுக்கு வந்தோம். ஹஜ்ஜுக்கு வர வழியில திடீர்னு பார்த்தா வர வழியில என்னுடைய தந்தை மௌத்தாயிட்டாங்க. என்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்த்தேன். அல்லாஹ், அது கழுதையுடைய முகமாக மாற்றப்பட்டது. கழுதையுடைய முகத்தை போன்று மாற்றப்பட்டிருந்தது. நான் பயந்து விட்டேன். என்னுடைய தந்தையினுடைய முகம் கழுதையின் முகமாக மாற்றப்பட்டு விட்டது. ரொம்ப வருத்தமாயிட்டேன். என்ன யா அல்லாஹ், என் தந்தை மௌத்தாயிட்டாரு ஹஜ்ஜுடைய வளவழியில, இப்படி கழுதுடைய முகம் மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படி தூக்கத்தில் ஆழ்ந்துட்டேன். தூங்கி கொண்டிருந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலே பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடைய தந்தை வட்டியை சாப்பிடுகின்றவராக இருந்தார். அதனால் அவருடைய முகம் கழுதையினுடைய முகத்தை போன்று மாறிவிட்டது. ஆனா ஒரே ஒரு நல்ல அமல் அவர் செஞ்சார். தினமும் தூங்குவதற்கு முன்னாடி 100 முறை ஸலவாத் ஓதாம அவர் தூங்க மாட்டார். அது என்னமோ அவர்கிட்ட அந்த நல்ல அமல் மட்டும் இருந்துச்சு. 100 முறை ஸலவாத் ஓதாம அவர் தூங்க மாட்டார். எனவே நான் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்தேன். அல்லாஹ் உன்னுடைய தந்தையுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டான் என்று கனவிலே இந்த செய்தியை பார்க்கிறார். கனவிலிருந்து விழித்து பார்க்கிறார். தந்தையினுடைய முகத்தை பார்க்கிறார். அது 14ஆம் பிறையை போன்று வெளிச்சமாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஒரு பாவி தான், ஆனா நபி மேல அதுக்காக ஸலவாத் ஓதிட்டு பாவம் செய்யலான்னு சொல்ல வரல. அவர் பாவியாக இருந்தாலும் அவர் ஓதிய ஸலவாத் அது அல்லாஹ் அவருக்கு மௌத்தான பிறகு பலனை தந்தான். எனவே நான் மனதிலே உறுதி கொண்டேன், என் வாழ்க்கையில நபி மேல ஸலவாத் ஓதுறதை எந்த நிலையிலும் விடக்கூடாது என்று முடிவு செய்தேன். எனவே ஹஜ்ஜுடைய எல்லா இடங்களிலையும் நான் ஸலவாத்தையே ஓதி வருகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாமா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற இறைநேசர் பக்கத்து வீட்டுக்காரர் மௌத்தாயிட்டார். மௌத்தான பிறகு அவரை கனவுல பார்க்குறாங்க. கனவுல பார்த்தா அவர் சொல்றாரு, நான் மௌத்தா போன கனவுல இவங்க பார்க்குறாங்க. நான் மௌத்தா போன பிறகு என்னோட மலக்குமார்கள் கேள்வி கேட்க வர்றாங்க. கேள்வி கேட்க வந்தா என்னால பதிலே சொல்ல முடியல. அப்படி நாவுகள்ல அப்படி தடுமாறுது. எந்த அளவுக்குன்னா, ஒருவேளை நான் முஸ்லீமா மௌத்தாகலையோ நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு தடுமாற்றம் ஏற்படுது. திடீர்னு பார்த்தா அந்த மலக்குமார்களுக்கும் எனக்கு மத்தியில ஒரு அழகான தோற்றம் வெளிப்படுது. ஒரு அழகான தோற்றம். அந்த தோற்றத்தை உடைய மனிதர் எனக்கு மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலை சொல்லி கொடுக்கிறார்கள். நான் கேட்டு அந்த பதிலை சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு கேட்டேன், நீங்க யாரு? எனக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்குறீங்களே, மலக்குமார்கள் கேட்கிற கேள்விக்கு எனக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்குறீங்களே, நீங்க யாருன்னு கேட்டேன். உடனே அந்த தோற்றம் சொன்னதாம், நான் தான் நீங்கள் ஓதிய ஸலவாத்தால் படைக்கப்பட்ட மனிதர்னு சொல்லுச்சு.
நம்ம செய்யற அமல் நம்ம மௌத்தா போன பிறகு அது அல்லாஹ் ஒரு படைப்பா அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அல்லாஹ் படைப்பானா. நம்ம கெட்ட அமல்களை செய்தால் நம்முடைய கெட்ட அமல்கள் நாயுடைய தோற்றத்தில் படைக்கப்படுமா? நீங்க ஒரு படம் கூட, ஹசன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, மரணத்தின் பிடியல். அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போது அந்த ஜனாசாவுடைய நெஞ்சு மேல நாய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கெட்ட அமல்களை செய்தால் அது நாயின் தோற்றத்திலே, விகாரமான தோற்றத்திலே நம்மை துன்புறுத்தும். நம்ம சலவாத்தை போன்ற நல்ல அமல்களை செய்தால் அந்த அமலின் தோற்றத்தை அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்து அதை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ் அக்பர். இப்படி பாருங்க சலவாத்தினுடைய மகிமை என்பதை நாம் சிந்திக்கணும். எனவே நாம் அதிகம் இந்த ரமலானுடைய நேரத்தில் நமக்கு சலவாத்துக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை மௌத்தான பிறகு கனவிலே பார்க்கிறார். தன்னுடைய மகனை கனவிலே பார்க்கிறார். பார்த்தா அதாபுல இருக்கிறார், கடுமையான அதாபுல இருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் மகனை கனவிலே பார்க்கிறார். பார்த்தால் அவர் சொர்க்க பூஞ்சோலையில இருக்கிறார். காரணம் கேட்டபோது, ஒரு மனிதர் எங்களுடைய கபர்ஸ்தான் வழியாக நடந்து சென்றார். அவர் சலவாத்துகளை மோதி அதை நன்மையை எங்களுடைய கபராளிகளுக்கு எத்தி வைத்தார். அதனின் பரக்கத்தில் அல்லாஹ் எங்களுடைய அதாபை நீக்கி அல்லாஹ் எங்களுக்கு மன்னரையிலே சுகமான வாழ்க்கையை தந்தான் என்று சொன்னார். அப்ப இப்படிப்பட்ட சலவாத்தை நாம இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்திலும் சரி, ரமலான் அல்லாத மாதத்திலும் சரி அதிகம் நபி மீது சலாத்தையும் சலாமையும் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதிகம் சலவாத்து ஓதி நபிய மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது கனவில பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. அந்த சலவாத்தின் பரக்கத்திலே நாம எதிர்பார்க்காமலேயே உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து நாளைக்கு நபியினுடைய மதீனா ஷரீஃபுக்கு சென்று ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலா முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته وأهل طاعتك أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام.